தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய தயவுக்காய் நன்றியாக இருக்கிறேன். I am thankful to God for His grace that has brought us together today. நாம் கிறிஸ்தவ ஐக்கிய சபைக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆயிருக்குமானால், if we have been here in the CFC church for about 3 months, நாம் கண்டிப்பாக சிலுவை சுமப்பதை குறித்தும் சீஷத்துவ வாழ்க்கை குறித்தும் நாம் கேட்டிருப்போம். we would have definitely heard about the life of discipleship and taking up of our own crosses. லூக்கா 14:26-27 நாம் இப்படியே வாசிக்கிறோம். We read in Luke chapter 14 verses 26 and 27 like this. இந்த வசனத்தை अनेक முறை நாம் சபையிலே கேட்டிருக்கிறோம். We have heard these verses read in the church for so many times. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். If anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my disciple. Whoever does not carry his own cross and come after me cannot be my disciple. லூக்கா 9:23 நாம் இப்படி வாசிக்கிறோம். We also read in Luke 9:27. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Sorry, Luke 9:23. And he was saying to them all, if anyone wishes to come after me, he must deny himself and take up his cross daily and follow me. So இந்த வார்த்தையை நாம் இந்த மற்ற இடங்களில் கேட்பதை காட்டிலும் நாம் கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் நாம் அதிகமாய் நாம் கேட்டிருப்போம். More than we could hear these verses at other places, we hear these verses more often in Christian fellowship churches. சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவது, taking up our cross and following the Lord Jesus. இந்த சிலுவை சுமப்பதை கேட்கும்போதே ஏதோ ஒரு நம் மனசுக்குள்ள ஒரு சோகமயமான ஒரு உணர்வு வரலாம். The moment we hear about taking up of our crosses, we develop some kind of sadness in our heart. அப்பா எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு உபதேசம். What a hard doctrine this is. சிலுவை என்னை வெறுத்து அனுதினமும் சிலுவையை சுமக்கிறது அப்படிங்கிறதப்ப அதை கேட்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். The moment we hear about taking up our crosses, denying ourselves and following the Lord, we get discouraged, we develop sadness. நான் சபைக்கு வந்த புதிதிலே மற்றபடி இந்த வசனங்களை கேட்கும்போது நான் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். When I came to the church for the first time and earlier days, I used to feel the same way too. எப்பொழுதுமே இந்த சிலுவையை குறித்தே பேசணுமா, அப்படி என்ன திரும்ப சிலுவையை சுமக்கணும், இந்த டாபிக் தானா இங்கே பேசுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். I have felt, oh, is there no other topic to speak on? They are only talking about taking up the cross. I have felt that way. தேவனுக்கு ஊழியம் செய்வதை குறித்தும் அவரை ஆராதிப்பதை குறித்தும் ஜெபிப்பதை குறித்தும் எத்தனையோ காரியங்களை நாம் பேசலாமே. Oh, there are so many subjects to speak on, worshiping the Lord, doing ministry to the Lord and doing so many things for the Lord. We could speak on those things. அழிந்து போகிற ஆத்துமாக்களை சந்திப்பதை குறித்து நாம் பேசலாம். We can speak about reaching out to the lost souls. அதிகமாக இதே கேட்கிறேனே என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். I too have wondered why we are hearing so many things about taking up our crosses. இப்படிப்பட்ட வசனங்கள் வரும்போது ஓகே இது நம்ம கேட்டது தான், இதுதான் பேசுவாங்க அப்படின்னு என்னோட மைண்டை நான் ப்ரீசெட் பண்ணியிருக்கிறேன். When I start hearing a message on taking up the cross, I had prepared myself, oh, they're going to talk about this, this is what they're going to talk about. ஆனால் நாம் வாழ்க்கையிலே கடந்து வரும்போது இந்த சிலுவை சுமக்கிற வாழ்க்கை ஒரு சோகமானது அல்ல, அது ஏதோ ஒரு வருத்தத்தோடு செய்யக்கூடிய காரியம் அல்ல என்பதை தேவன் உணர்த்தினார். But the Lord impressed upon my heart that this life of taking up our crosses is not something so sad or sorrowful. ஒரு இளைப்பாறுதலுக்கான வழி அது. It is a way to being at rest. ஒரு நல்ல ஒரு wonderful life ahead, அதாவது ஒரு அருமையான வாழ்க்கை அந்த சிலுவைக்கு பின்னால் இருக்கிறது. There is a wonderful life on the other side of the cross. இந்த உலகத்தாரை போல பிரச்சனைகளே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு, like the people of the world, they
they scheme so many things not to get trapped into so many problems, பலவிதமான காரியங்களிலே அகப்பட்டு சிக்கி தவிக்காமல் இருப்பதற்கு, not to get troubled by being trapped into so many pressures and problems, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதற்கு, to be happy all the time, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, to bless others, நாம் நித்தியமாய் நாம் தேவனோடு இருப்பதற்கு, to being with God for all eternity. சிறந்த வழி நாம் சிலுவையின் வழிதான். The best way for all these things is the way of the cross. நாம் அதை தேவன் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் என்றால், பலவித பிரச்சனைகளிலே மாட்டி அலைக்கழிக்கப்பட்டு குற்ற மனசாட்சி அடைந்து சாத்தானுடைய கண்டம்னேஷனுக்குள்ளே போகும்போது தான் நான் அதை உணர்ந்தேன். When I was caught into so many troubles and trials, and when Satan accused me and he condemned me, through all these circumstances the Lord showed me that this is the way to be happy in Jesus. ஒரு பிரச்சனையிலே மாட்டி அதில் அலைக்கழிக்கப்படும்போது அந்த ஆரம்பத்தில் ஒரு புள்ளி இருக்கும். When we are initially getting into trouble, trials and problems, there will be some point in that circumstance. அந்த புள்ளியிலே பார்த்தோமானால் தேவன் அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சிலுவையை வைத்திருந்திருப்பார். In all those circumstances, in all those points, specific points, the Lord had placed a specific cross for us. அதை நாம் சுமக்காமல் நாம் அகலமான வழியை தெரிந்து கொண்டிருப்போம். We would have rejected that particular cross and we would have chosen the broad way. அந்த தேவன் கொடுக்கிற அந்த லேசான நுகத்தை நாம் தள்ளிவிட்டிருப்போம். We would have rejected the light affliction, the light burden that the Lord had planned for us. ஒரு விஷயத்துக்கு தேவன் நோ என்று சொல்லியிருப்பார். The Lord would have answered no to a certain request of us. நம்மையும் அதற்கு நோ சொல்லியிருப்பார். And the Lord would have asked us also to say no to certain things. ஆனால் நம் மாம்சம் விரும்பினபடி அதுக்கு எஸ் சொல்லி நாம் போயிருப்போம். But we would have yielded to our flesh and we would have said yes to those circumstances. ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். The Lord would have forbidden us from seeing something. அல்லது ஒருவரோடு பழக வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். And the Lord would have forbidden us from being friendly with another person. இந்த இடத்திலே கால் வைக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். The Lord would have asked us not to step into a particular place. ஒரு காரியத்தை வாங்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். And he would have told us not to buy a certain thing. ஆனால் அந்த சூழ்நிலையிலே நம் மனசும் மாம்சமும் விரும்பினபடி அன்றைக்கு அது ஒரு சிறிய சாதாரணமான காரியமா இருந்திருக்கும். நம் இஷ்டப்படி நாம் செய்திருப்போம். But those things would have looked so small and we would have yielded to our flesh and our mind and we would have gone ahead and done that. ஆம் சகோதரர்களே, அப்படியெல்லாம் நான் அலைக்கழிக்கப்பட்ட பிறகுதான் நான் இதை உணர்ந்தேன். Yes, brothers and sisters, when I was tormented, toiled by all these things, I realized certain things. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்த நீர் கொடுக்கிற அந்த கொஞ்சோண்டு நுகம், அந்த சிலுவை எனக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். I realized how much of a protection that the light cross, the light burden that the Lord has placed is for me. தேவன் கடந்த நாட்களில் கூட பிரதர் எஸ்பிஎன் ராஜ் சொன்னாங்க, தேவனுடைய கரம் நீட்டக்கூடிய அந்த எல்லைக்குள்ளே நாம் இருப்பது. In the previous week, our brother S.P. Raj also had mentioned that we should remain within the boundary where God's love can reach out to us. அது நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது தான் தேவன் நம்மை அணுகி நமக்கு அவருக்கு உதவி செய்ய முடியும். Only when we deny ourselves and take up our cross, the Lord can reach out to us and he can deal with us. சிலுவை சுமக்கிறவர்கள் சபைக்கு வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும். The ones who take up their crosses can come to the church and they can be a blessing to many. நாம் அந்த சிலுவையின் வழியிலே போய் வாழ்ந்து விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு அது ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல், அதுதான் பாதுகாப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். If you have learned to take up our cross and go that way of the cross, we would realize that that is the way of protection for us and a way of blessing for others. தேவன் ஏதோ ஒரு நாளிலே ஒரு சிலுவையை எடுக்கும்படி, ஒரு காரியத்துக்கு நோ சொல்லும்படி நமக்கு சொல்லுவார். The Lord would at certain point ask us to take up our cross and say no to certain things. ஆனால் அதுக்கு நாம் அல்ல தட்டும்போது அது ஒரு பெரிய ஒரு விளைவை கொண்டு வந்துவிடும். But if you reject that, then it will bring a big chaos in our life. அப்படி ஒரு மனுஷனை நாம் ஆதியாகமம் 25 நாம் வாசிக்கிறோம். We read of a certain man in Genesis chapter 25. 29 இருந்து நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். Let me summarize from verse 29. ஒரு நாள் ஏசா என்ன பண்றாரு, வெளியே இருந்து வேட்டையாடி ரொம்ப களைச்சு போய் வருகிறார். When Esau after a game he came back tired. அப்போ வந்து ரொம்ப அட்ராக்டிவா யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறார். And at that time Jacob was preparing a stew. It was so attractive.
அவர் அந்த கூழுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். சிவப்பான கூழ் என்று ஒரு பெயரை வைக்கிறார். And he names that stew as which is red stuff. ரொம்ப நான் டயர்டா இருக்கிறேன், இளைத்து இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கிறார். He said, please let me have a swallow of that red stuff because I am so tired and famished. உடனே யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படின்னு சொல்றாரு. But Jacob said, first sell me your birthright. அந்த 32லே நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in verse 32. இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். Esau said, behold, I am about to die, so of what use then is the birthright to me? அதன் பிறகு அந்த 34ல யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். In verse 34 we read, then Jacob gave Esau bread and lentil stew, and he ate and drank and arose and went on his way. Thus Esau despised his birthright. தேவன் நம்மை எங்கே சோதிக்கிறார் பாருங்கள் சகோதர சகோதரிகளே. See where the Lord is testing us, brothers and sisters. அந்த ஏசாவுடைய அந்த மனநிலையை நாம் யோசிச்சு பார்ப்போம். Let us think about the attitude which was in Esau. நானே கொஞ்ச நேரத்துல இப்படி இருந்தேன்னா நான் செத்துருவேன். இப்போ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்னத்தை சாதிக்க போறேன், அந்த கூழ கொண்டு வா அப்படின்னு கேட்குறான். I am famished now. If I am continuing to be like this, I will die. What use is the birthright to me? So give me this red stuff. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி போனது என்று நமக்கு தெரியும். We know which direction his life took afterwards. அந்த ஏதோமியரின் சந்ததி அப்படிதான் உருவானிச்சு. He produced the generation of Edom. அதன் பிறகு அந்த 37வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அதன் பிறகு அவனை குறித்து எதுவும் பேசப்படவில்லை. In chapter 37 we read that nothing is written about him. அவனுக்கு 37 43ல இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி அங்கே வைத்து விடுகிறார். And he says Edom, Esau the father of Edomites, and that's all we hear about Esau in Genesis 36:43. அந்த இடத்துல அவனுக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு சிலுவை கிடையாது. It was not a great cross for him at that time. சின்ன காரியம்தான். It was a small thing. அந்த மாம்சத்துல எழும்புகிற அந்த பசிக்கு அந்த இச்சைக்கு ஒரு நோ சொல்லணும். He had to say no to the hunger that came out of his flesh. ஆனால் அதுக்கு அவன் ஈடாக கொடுத்தது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் கொடுத்து விட்டான். But he traded his birthright for that. அதன் பிறகு நம்ம புதிய உடன்படிக்கையில கூட அவனை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்று நாம் வாசிக்கிறோம். And in the new covenant we read of Esau that we should not be like Esau who sold his birthright for one meal. நாம் இன்றைக்கு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்ப்போம். வாலிப சகோதர சகோதரிகள், நீங்க தினமும் இந்த மாதிரி இப்போதைக்கு இதை நான் செய்யணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது பாவத்தை செய்து கொண்டே இருக்கீங்களா? Brothers, young brothers and sisters, are you committing certain things saying, oh, let me do this at this moment, let me think about the consequences later? இந்த நபருக்கு இப்போ நான் ஒரு பதிலடி கொடுக்கணும், அவர் பேசினதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், அப்புறம் பார்த்துக்கலாம் நறுக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு நாம் சொல்லுகிறோமா? Are we saying, oh, let me give him the right response at this moment, the due answer that this person deserves, let me think about the consequences later? நாம் ஏசாவை எச்சரிப்பாக எடுத்துக்கொள்வோம் சகோதர சகோதரிகளே. Brothers and sisters, let us take Esau as our warning. நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி fraction of moments நிறைய வரும். We would also encounter such little moments like that. அந்த சூழ்நிலையிலே நாம் தேவனே எனக்கு அந்த சிலுவையை சுமந்து இதுக்கு நோ சொல்ல கிருபை தாரும் என்று நாம் கேட்போம். Let us ask the Lord, Lord, please give me grace to take up my cross at this time and say no to this situation. அந்த ஒவ்வொரு சிலுவையும் நாம் எடுப்போமானால் அதற்கு பின்பதாக தேவன் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு blessing-ஐ வைத்திருப்பார். If we start taking up those crosses, the Lord has a wonderful life after that. இதே மாதிரி ஒரு சோதனை, இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான சோதனை இன்னொரு மனுஷனுக்கு வருகிறது. There was a stronger temptation, a trial that came to another man. தினம் தினம் வருகிறது. It came to him every day. ஆனால் அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் சிலுவையை எடுத்துக்கொள்ள கற்றுக்கொண்ட மனுஷன். But he was a man who learned to take up his cross in all of those circumstances. ஆதியாகமம் 39லே நாம் வாசிக்கிறோம். We read in Genesis chapter 39. அவனுக்கு இருந்த அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் பாவம் செய்வதற்கான 99% வாய்ப்பு அங்கே இருக்கிறது. If we look at his circumstances, there were 99% chance for him to commit sin. யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about Joseph. 7வது வசனத்திலிருந்து
from verse 7. அந்த சூழ்நிலையை நாம் நினைத்து பார்ப்போம். Let us think about that circumstance. அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றால், It came about after these events that his master's wife looked with desire at Joseph, and she said, "Lie with me." அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். But he refused and said to his master's wife, "Behold, with me here my master does not concern himself with anything in this house, and he has put all that he owns in my charge." 9வது வசனத்துடைய பின்பகுதியில், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். In second part of verse 9 he says, "How then could I do this great evil and sin against God?" அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. Verse 10, as she spoke to Joseph day after day, he did not listen to her to lie beside her or be with her. அந்த வசனத்தினுடைய 10வது வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாலிப சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் மனதிலே ஆழமாய் வைத்துக் கொள்வோம். Let the young brothers and sisters keep the last part of that verse 10 so deep in our hearts. நித்தம் நித்தம் அவனுக்கு சோதனை இருக்கிறது. There was temptation day after day. அவன் சோதிக்கப்படுகிற எல்லா அத்தாரிட்டியும் அவன் கீழே இருக்கிறது. All that he was tempted by was under his authority. ஆனால் அவன் செய்கிற அந்த காரியம் அவளோடு இருக்க சம்மதிக்கவில்லை. But what he did was that he did not consent to be with her. பொல்லாப்பாய் வருகிறதை பார்த்தே ஓடுகிற ஒரு சுபாவம். He had this attitude of running away from everything that looks evil. அந்த ஸ்திரீ வந்தாலே இப்ப இவனை குறித்து என்கிட்ட பேசுவா, எனக்கு ஒரு சோதனை உண்டாகும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடுவான். The moment that woman came to his presence, he would realize, oh, she is coming to me, she is going to talk to me, and it's going to be a temptation for me. So he would run away from that place. அவனுடைய இருதயத்திலே அவன் சோதிக்கப்பட்டிருப்பான். He would have been tempted in his heart. ஆனால் அவன் மனசுல இருந்ததெல்லாம், இதோ தேவனுக்கு முன்பாக நான் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை எப்படி செய்வது அப்படிங்கிறது ஆழமா இருந்துச்சு. But all that was deep in his heart was, how could I do this great evil before God? இந்த சிலுவையை சுமந்த மனுஷனை தேவன் வெறுமையாய் விட்டு விட்டாரா? Did the Lord leave this man who took his cross empty and உடனே தன் இச்சையை தீர்த்து கொண்ட ஏசாவுடைய முடிவை நாம் பார்த்தோம். We saw the end of Esau, who fulfilled his lust immediately. ஆனால் தனக்கு வந்த சோதனையிலே போராடி சிலுவையை எடுத்த யோசேப்பையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். And we also read about Joseph, who fought and struggled in his temptation. அந்த எகிப்திலே ஒரு பெரிய அதிபதியாய் அவன் மாறினான். He became the great leader of Egypt. அவனுடைய சந்ததியை தேவன் அவனை கொண்டு ஆசீர்வதித்தார். The Lord blessed his generation through him. ஆம் சகோதரர்களே, சிலுவை என்பது ஒரு பாரமான ஒரு வருத்தத்தக்க விஷயம் கிடையாது. Yes, brothers and sisters, taking up the cross or cross is not something so burdensome or so sorrowful. அது நமக்கு பாதுகாப்பு. It is for our protection. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ல உலகத்தாரை போற சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பான எல்லை. It is a protective boundary where God has placed around us, that we may not get into the evils and traps that the worldly people get into. சிறியதாக நாம் சோதிக்கப்படும் போதே நாம் நோ சொல்லுகிற அந்த ஒரு சிலுவை நம்மை பெரிய பெரிய பாவங்களிலிருந்து பாதுகாக்கும். When we take up our cross in little things, when we are tempted in little things and take up our cross, those things will protect us from falling into greater sins. அந்த சிலுவையை எடுக்கும்போது ஒரு பெயின் இருக்கும். When we take up that cross, there will definitely be a pain. ஆனால் தேவன் அதற்கு ஏற்ற கிருபையை கொடுப்பார். But the Lord will definitely give the grace that is needed for that. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். The Lord himself has said, my burden is light, my yoke is நாம் அந்த யோக்ல அந்த நுகத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கத்துல இருப்பார். When we are under that yoke, the Lord Jesus will be on the other side of the yoke. அவர் இப்ப ஒரு மாட்டு வண்டியில பாக்கும்போது அந்த ஒரு மாடு இந்த பக்கம் இருக்கும், ஒரு மாடு இந்த பக்கம் இருக்கும். In a bullock cart there will be two oxen on either side of the yoke. இந்த யோக்ல இன்னொரு பக்கத்துல இந்த மாடு இருந்தால்தான் அந்த சீனியரா இருக்கிற அந்த மாட்டிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். Only when the junior oxen is tied under one side will be able to learn from the senior ox on the other side. அதுக்கு எல்லா பாரமும் அந்த உயரமா இருக்கிற மாட்டின் மேலே தான் இருக்கும்.
the heavy load will be more on the senior ox. இந்த சின்ன மாட்டு அந்த யோக்கில் இருந்தால் போதும். The junior ox, it's enough that it is under that yoke. ஆம் சகோதரர்களே, தேவன் கொடுக்கிற நுகம் லகுவானது. Yes, brothers and sisters, the yoke that God gives us is easy. தேவன் அதனால தான் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். That is why the Lord said, take up my yoke. நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்காது. If we do that, then we will have no fear in our life. திகில் இருக்காது. We will not have any sudden fear. மனுஷர்களுக்கு நம்ம பயப்படுவங்களா இருக்க மாட்டோம். We will not be fearful of men. தேவனுக்கே பயந்து அந்த சிலுவையை நாம் எடுக்கும்போது ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ளே தேவன் நம்மை அழைத்து When we fear God alone and take up our cross, then we will enter into a life of rest. நாம் சபைக்கு வரும்போது ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். When we come to the church, we can bring blessings to others. வாய்களை திறக்காமலேயே நம்முடைய ஆவி மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். Without even having to open our mouths, we can bless other people by our spirit. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராய் இருந்தார். Jesus Christ was such a person. ரொம்ப சந்தோஷமுள்ள மனுஷனாய் இருந்தார். He was a joyful person. அவரை பார்த்து பிசாசுகள் நடுங்கியது. Even the demons shuddered by looking at him. மார்க் 1ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in Mark chapter 1 like this. 21வது வசனம். Verse 21. ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார்? கப்பர்நகூமுக்கு போகிறார். One day he went into Capernaum. அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது. There was a synagogue there. அங்கே பிரவேசித்து அவர் போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். He started preaching in that synagogue. அவர் ரொம்பவும் தைரியமுடையவராய் அவர் அங்கே போதிக்கிறார். He was teaching them as one having authority. இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். Please listen carefully now. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். Just then there was a man in their synagogue with an unclean spirit. சோ இந்த மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம். Let us think about this man. அசுத்த ஆவியுள்ள மனுஷன் அல்லது ஒரு வெளியரங்கமாய் ஒரு பேய் பிடித்த மனுஷன் என்றால் அவனை ஒருவேளை அந்த கல்லறை மனுஷனை போல கட்டி வைத்திருந்திருப்பார்கள். If he was a demon possessed man, people would have bound him up in chain like the ones possessed with demon beside the tombs. ஆனால் இவன் மற்ற மனுஷர்களைப் போலவே ஜெப ஆலயத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறான். But he was there at the synagogue just like all the other normal people. ஒருவேளை அவனுக்கே அந்த அசுத்த ஆவி இருப்பது தெரிந்திருக்காது. Perhaps he himself was not aware that he was demon possessed. மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்காது. The others also would not know. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அங்கே வருகிறார். But now Jesus Christ comes into that synagogue. உடனே அந்த அசுத்த ஆவி இயேசுவிடம் பேச ஆரம்பிக்கிறது. Suddenly that unclean spirit starts to speak with Jesus. ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். What business do we have with each other, Jesus of Nazareth? Have you come to destroy us? I know you are the Holy One of God. உடனே இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். And Jesus rebuked him saying, be quiet and come out of him. உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. Throwing him into convulsions, the unclean spirit cried out with a loud voice and came out of him. அந்த மனுஷன் அந்த ஜெப ஆலயத்தில் எவ்வளவு நாட்களாக அவன் இருந்தான் என்று தெரியாது. We don't know for how many days he was there at that synagogue. எத்தனையோ வேத பாரகர்கள் இருந்திருப்பார்கள். There would have been so many scribes in that synagogue. ரபிமார்கள் There would இருந்திருப்பார்கள். have been so many rabbis. பரிசேயர்கள் There இருந்திருப்பார்கள். would have been Pharisees. ஆனால் யாரும் அந்த ஜெப ஆலயத்துக்கு வந்தபோது பிசாசு நடுங்கல. But when all these people came to the synagogue, these demons were not disturbed. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வார்த்தை சொல்லல. When Jesus Christ came into that synagogue, he did not even open his mouth and speak a பிசாசை word. அதட்டல. He did not cast out the demon. ஆனால் அவர் வந்த உடனேயே அந்த பிசாசுக்கு வந்து ஒரு நடுக்கம் வந்துருச்சு. But the moment Jesus entered there, this demon was shaken. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து தன் சுய சித்தத்தை செய்யாத ஒரு மனுஷன். Jesus Christ was a man who took up his cross daily, who did not do his own will. அவர் அப்படி அந்த சபைக்கு அந்த ஆலயத்துக்கு வரும்போது அங்கே இருந்த ஒருவருக்கு நடுக்கம் உண்டாகிறது. When such Jesus came into that synagogue, this man was shaken and he shuddered. நம்முடைய சபையில் அப்படி ஒரு நபர் இன்றைக்கு நாம் இருப்போமானால், Yes, brothers and sisters, if there is one person in our church like that, எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும்போது என்னை தேவன் உணர்த்துவித்தார், என்னை சவாலிட்டார். when I read this passage, the Lord convicted me and he challenged me. இங்கே இருக்கிற யாரோ ஒரு சகோதரி, ஒரு வாலிப சகோதரன், எதுவுமே பேசாத ஒரு வயதான ஒரு சகோதரன், உங்களுக்கு சபையில் யாருக்குமே உங்களை தெரிஞ்சிருக்காது. If there is a young brother or sister or old sister or a brother who does not speak, nobody knows about this person in the church.
நீங்கள் சிலுவையை சுமந்து தேவனுக்கு முன்பாக வாழ்வீர்களானால், but if you take up your cross and live your life before God, நாம் வரும்போது இங்கே இருக்கிற பிசாசுகளுக்கு நடுக்கம் பிடிக்கும். when we come to the church, if there is a demon in this church, they will be shuddering. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். We can bring the presence of God into the church. அசுத்த ஆவி உடையவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். We can help people possessed by demons. அவர்கள் உணர்வடைவார்கள் சகோதர சகோதரிகளே. They will be convicted, brothers and sisters. எத்தனையோ தேவ மனுஷர்களை குறித்து அந்த எழுப்புதல் நடந்த நாட்களிலே நாம் கேட்கிறோம். We have heard about so many men of God who were cause for so many revivals. ரோட்ல நடந்து போகும்போதே ஜனங்கள் பாவ உணர்வடைந்து அழுது இருக்கிறார்கள். Even when they walked on the road, people were convicted of their sins and cried out because of that. நாம் ஜெபிப்போம், அந்த ஜெபத்தை நாம் செய்வோம் சகோதர சகோதரிகளே. Even today, let us pray that prayer, brothers and sisters. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை கொண்டு வருகிற ஒரு மனுஷனாய் இருந்திரட்டும். Lord, let me be a person of that kind who brings such an impact. அப்படிப்பட்ட பரிசுத்தம் என்னிடத்திலே இருக்கட்டும். Let me have that kind of a holiness in me, Lord. பிசாசுகள் ஓடட்டும் ஆண்டவரே. Let the demons flee, Lord. ஒரு வீட்டிலே ஒரு நபர் அப்படி இருப்பாரானால் அந்த வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? If there is a person like that, then how would their children be? சீயோனிலே இருக்கிற பாவிகளுக்கு திகைப்பு வரும். There will be shaking shuddering to the people, the sinners in Zion. அப்போஸ்தல நடபடிகளிலே கூட ஒரு சம்பவத்தை நாம் வாசித்திருப்போம். We have read an instance, 19வது அதிகாரம், incident in Acts of the Apostles chapter 19. இங்கேயும் ஒரு பொல்லாத ஆவியுடைய மனுஷன் இருக்கிறான். Here we see a man possessed with evil spirit. அங்கே ஒரு பிரதான ஆசாரியனுக்கு 7 குமாரர்கள் இருக்கிறார்கள். There were 7 sons of a chief priest. அவங்களும் என்ன பண்றாங்க, பவுல் துரத்துறதை பார்த்துட்டு அசுத்த ஆவிகளை துரத்தலான்னு ட்ரை பண்றாங்க. They also try to cast out the demons, just trying to imitate Paul. உடனே அந்த அசுத்த ஆவி அவர்களை பார்த்து பேசுகிறது. The demon started speaking to them. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். Acts 19:15 and 16. And the evil spirit answered and said to them, I recognize Jesus and I know about Paul, but who are you? And the man in whom was the evil spirit leaped on them and subdued all of them and overpowered them, so that they fled out of that house naked and wounded. ஒருவேளை நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறதா? Perhaps is our situation like this? பிசாசு நம்மை பலாத்காரம் பண்ணுகிறானா? Is the demon overpowering us? நாம் பாவத்தினால சோதிக்கப்பட்டு அடிக்கடி நம்ம கீழே விழுந்து கொண்டே இருக்கிறோமா? When we are tempted, are we tempted by sin and are we falling into sin? நம்முடைய வீட்டிலே நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் பிசாசினால அலைக்கழிக்கப்படுகிறார்களா? Is our wife and our children being tormented by the evil spirits? நம்முடைய தேவையை உணர்ந்து கொள்வோம் சகோதர சகோதரிகளே. Let us realize our own need, brothers and sisters. இயேசுவினிடத்தில் இருந்த அந்த பரிசுத்தம் ஒருவேளை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். Maybe we don't have the holiness that is in Jesus. நாம் நினைத்துக் கொள்கிறோம், நாம் கண்களின் இச்சையிலே விழுந்துவிட்டு அல்லது பார்க்கக்கூடாதவைகளை பார்த்துவிட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாக வளர்ந்து விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். We expect our children to be automatically holy, while at the same time we fall into sin, we fall into lust of the eyes. நாம் அப்படிப்பட்ட பாவத்திலே நாம் இருக்கும்போது ஒருவேளை பிள்ளைகளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். When we are into such sins, maybe that is not known to our children. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆவி அந்த பிள்ளைகளை பாதிக்கும். But that spirit which is in our house will impact our children. அப்படிப்பட்ட ஆவியோடு நாம் சபைக்கு வரும்போது சபையை நாம் பாதிக்க முடியும். When we come to the church with that kind of a spirit, we impact the church. we defile the church. என்னை உணர்த்துவித்து அவர் இயேசுவை காண்பித்து அவர் சவாலிட்டார். The Lord showed Jesus and challenged me through that. ஏசாயா 33:14 நாம் இப்படியே வாசிக்கிறோம். We read in Isaiah chapter 33 verse 14. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். Sinners in Zion are terrified, trembling has seized the godless. Who among us can live with the consuming fire? Who among us can live with continual burning? இந்த சபையிலே ஒரு 5 சகோதரர்கள், ஒரு 5 சகோதரிகள் அல்லது ஒருவர் 2 பேர் அப்படிப்பட்ட இயேசுவின் சுபாவம் உடையவர்களாய் நாம் சபைக்கு வரும்போது, if there are 5 brothers and or 5 sisters, or 1 brother or 1 sister
with the spirit which was in Jesus, and they come to the church, மாய்மாலம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் உருவாகும். there will be an embarrassment to people who are hypocrites in the church. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள. They will be disturbed. ஓகே, இந்த சகோதரர் இப்படி நேர்மையா இருக்கிறார், உண்மையா இருக்கிறார், நம்ம இப்படி இருக்கிறோமே, என்னிடத்துல நடிப்பு இருக்கிறதே, மாய்மாலம் இருக்கிறதே என்று சொல்லி உணர்வடைவார்கள். They would be convicted saying, oh, this brother is straightforward and honest, but I am a hypocrite and I have so many lies within me. சபை அக்கினியா இருக்கிறது, இங்கே தாக்கு பிடிப்போமா? The church is on fire, will I be able to survive here? அதை யார் அப்படிப்பட்ட உணர்வு அடைந்து சிலுவையை சுமந்து அந்த அக்கினியின் ஊடாய் தங்களை உட்படுத்துகிறவர்கள் சபைக்கு தூணாய் மாறிவிடுவார்கள். Such people who subject themselves to such fires and take up their crosses will bring such environment in the church. அப்படி சிலுவை எடுத்து தங்களுடைய சுய சித்தத்தை வெறுக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் அதற்கு பின்பு நாம் வாசிக்கிறோம். We read of the promise that God gives to such people who take up their cross and deny their own will. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையினின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். இங்கே நாம் வாசிக்கிறோம் அந்த 15வது வசனத்தில், ஒருவேளை இன்றைக்கு நாம் பரிதானம் வாங்குவதில்லை, ரத்தம் சிந்துவதில்லை, அப்படிப்பட்ட பாவங்களை நாம் யாரும் செய்வதில்லை. In verse 15, maybe today we don't take bribes or we don't shed innocent blood. அதை நாம் ஓவராலாக ஒரு பொருளாசை அற்றவர்களாய் நாம் இருக்கும்போது, if you are without covetousness, மற்றவர்களுக்கு தீமை செய்கிற காரியங்களை கேட்காமல் இருக்கும்போது, if we not listen to the evil things spoken about other people, இன்றைக்கு நாம் சோதிக்கப்படுகிற ஒரு வலிமையான ஒரு காரியம் அந்த 15வது வசனத்தில் பின்பகுதியில், பொல்லாப்பை காணாதபடிக்கு நாம் கண்களை நாம் மூடும்போது. And the last part of verse 15, and when we shut our eyes from looking upon evil, நம் கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பை வைக்காமல் இருக்கும்போது, when we don't place evil in front of our eyes, இதோ இந்த பொல்லாப்பை காண மாட்டேன் என்று சொல்லி சிலுவையை நாம் எடுக்கும்போது, when we take up our cross saying, oh, I will not look at this evil thing, அது அதன் பிறகு தேவன் நம்ம மேலே பாரத்தை வைப்பேன் என்று சொல்லவில்லை. The Lord does not say after that I will place a burden on you. No, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். He will dwell on the heights. அவன் மலை மேல் கட்டப்பட்டது போல அவன் பாதுகாப்பாய் இருப்பான். He will be secure like being on a rock. அவன் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். The Lord will meet all of his needs. கடைசியாக அந்த 17வது வசனம், finally in verse 17, நம்முடைய கண்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும். Our eyes will see the King, the Lord Jesus Christ in all circumstances. தூரத்திலுள்ள அந்த நித்தியத்தை நாம் பார்ப்போம். We will see eternity from afar. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அந்த எட்டர்னிட்டி அதுதான் இலக்கா இருக்கும். We will have eternity as our goal before our eyes. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் அப்படி சிலுவை சுமந்தவர்களாக இருந்து நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். Yes, brothers and sisters, if you are people who take up our crosses, we can bless others. தேவன் இந்த காரியங்களை தான் எனக்கு உணர்த்தினார். The Lord showed all these things to me. எனவே நாம் சிலுவை சுமப்பது, ஆண்டவராகிய சிலுவையின் வழியிலே நடக்கிறது ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல். So walking in the way of the cross is a great rest to us. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்ப்போமானால், when we look back over our life, பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் நாம் மாட்டிக்கொண்டதற்கு பின்னாடி எல்லாம் தேவனுடைய சிலுவையை நாம் அல்ல தட்டி இருந்திருப்போம். Behind all those circumstances where we were trapped into difficult times was because we rejected the cross that the Lord allowed in our life. ஆம் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனுக்கு தேவை, அவருக்கு நீதி செய்கிற ஜனங்கள் தேவை. Yes, brothers and sisters, what the Lord looks for today is people who are righteous and do righteousness. ஒரு சில சிலுவையை நாம் எடுக்கும்போது ஒருவேளை நமக்கு பொருளாதார நஷ்டங்கள் கூட வரலாம். When we take up some cross, we might even incur financial losses. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி அதற்கு நான் ஓகே சொல்லும்போது தேவன் அதை சரிக்கட்டி கொடுத்ததை நான் எத்தனையோ முறை நான் பார்த்திருக்கிறேன். But if we take up that cross and we say yes to him, then I have seen in so many instances the Lord
adding up for all the things that I've lost. நாம் அந்த இடங்களில் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி விட முடியும். We could glorify the name of the Lord at that point. ஒரு முறை நாங்கள் அந்த மடிப்பாக்கத்திலிருந்து கார்ல வந்து கொண்டிருந்தேன். Once I was coming down from Madipakam. நானும் என் மனைவியும் வந்து கொண்டிருந்தோம். I was coming along with my wife. நான் சீட் பெல்ட் போட மறந்து விட்டேன். I forgot to wear seat belt. அசட்டையாக என் மனைவி சொன்னார்கள், நான் அதை கேர்லெஸ்ஸாக நான் விட்டுவிட்டேன். My wife asked me to wear seat belt, but I was careless and I did not wear it. அந்த டிராஃபிக் போலீஸ் என்னை ஸ்டாப் பண்ணி இறங்க சொல்லி ஃபைன் கேட்டார். The traffic police asked me to step down and charge me a fine. ஓகே, நீங்கள் பரவாயில்ல 500 மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். And he said, you give me 500 rupees and you can go. ஒருவேளை எனக்கு அதுக்கான ஆக்சுவல் ஃபைன் வந்து 1000 rupees. The actual fine for that offense was 1000 rupees. அதுக்கு முன்பதாக சகோதரர் செஃபனியா ஒரு சாட்சியை சொல்லியிருந்தது எனக்கு அப்பொழுது ஞாபகம் வந்தது. I was reminded of a testimony which brother Zephaniah shared. அவரும் இதே போல ஒரு பிரைப் மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லும்போது அவர் ஆக்சுவல் ஃபைன் எவ்வளவோ அதை கட்டிட்டு வந்ததை அவர் சொல்லியிருந்தார். And brother Zephaniah had shared about his testimony that he actually paid the whole fine amount when he was tempted to just pay a little small bribe and get away with it. நான் 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தால் எனக்கு நேரமும் மிச்சமாகும், அந்த போலீஸ்காரருக்கும் நேரம் மிச்சமாகும், டக்குன்னு அந்த கிளம்பிடலாம். If I just gave him 500 rupees and the policeman and I would both save our times and we could get out of that situation quickly. ஆனால் நான் அவரிடம் பரவாயில்லைங்க, எவ்வளோ ஃபீஸோ அதை நீங்கள் போடுங்க, அந்த பில்லெல்லாம் கொடுத்துருங்க, நான் அதை பே பண்ணுறேன் அப்படின்னோடனே அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவர் அதை ஃபில் பண்ணி அவர் 1000 rupees வாங்கிட்டு எங்களை அனுப்பிட்டார். But I insisted that he give me the proper fine amount with the proper documentation that I would pay. And he reluctantly gave out that ticket and I paid that. நாங்கள் கிளம்பும்போது நாங்கள் இந்த மாதிரி ஏன் அப்படிங்கிறப்ப நாங்கள் கிறிஸ்டியன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று அவர் அதன் பிறகு சொல்கிறார், நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். Then he asked me, why are you doing this? And we said, oh, we are Christians, we want to do the right thing. And he then said, oh, I too am a Christian. மோஸ்ட்லி சண்டேஸ்லாம் இந்த மாதிரி போவாங்க ப்ரீஸ்ட்டு அவங்களெல்லாம் விட்டுருவேன், மற்ற நாளில் நாங்கள் இந்த மாதிரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். And he said on Sundays even the priests go without wearing seat belts and I would just leave them alone, but on other days if there is this offense then I would charge them. எனக்கு ஒரு இழப்பு ஒரு 500 ரூபாய். On that day I lost 500 rupees. ஆனால் அந்த மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஓகே நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நமக்கு நஷ்டம் வந்தால் கூட இப்படி தான் இருக்கணுங்கிறது அவருக்கு இருந்திருக்கும். But I think that traffic policeman would keep this situation in mind all his life, saying, oh, I am a Christian, I should do righteousness even if I have to lose certain money. வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். The God Almighty who created the heavens and the earth is our Father. நாம் நீதி செய்வதற்காக நாம் இழக்கிற ஒவ்வொரு ரூபாயையும் அவர் திருப்பி நமக்கு கொடுத்து விடுவார். Every rupee that we lose because of wanting to do righteousness, he is able to give all of them back. 2 நாளாகமம் 25 நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். You please go home and read from 2 Chronicles chapter 22. ஒரு ராஜாவுக்கு ஒரு 100 தாலந்து நஷ்டம் வரும். A king lost 100 talents of silver. தேவன் பரவாயில்ல, அது போனா பரவாயில்ல, உனக்கு இதை பார்க்கல நான் அதிகமாக கொடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். And the Lord would tell him, oh, just leave alone this 100 talents of silver, I will give you more than this. நாம் ஆண்டவருக்கு இன்றைக்கு பற்றாக்குறையாக இருப்பது சிலுவை சுமக்கிற ஜனங்களும் நீதி செய்கிறவர்களும் தான் சகோதர சகோதரிகளே. What the Lord finds lacking in these days is people who want to take up their crosses and who do righteousness, brothers and sisters. எனவே நாம் சிலுவையை சந்தோஷமாய் நாம் சுமப்போம். Let us take up our crosses joyfully. நமக்கு வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை நாம் பார்த்து விடுவோம். Let us look at the Lord in every situation that come across our way. அந்த நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொல்லாப்புக்கு நாம் நோ சொல்ல பழகுவோம். Let us learn to say no to the evil that is before our eyes. அதன் பிறகு தேவன் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு blessing-ஐ நமக்காக அவர் ரிசர்வ் பண்ணி வைத்திருப்பார். Then the Lord would have reserved a wonderful life after that. அவர் நம்முடைய கரங்களை அவர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். The Lord will not send us empty-handed. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் சிறு பிள்ளைகளும் நாளைக்கு அவருக்கு நீங்கள் தூண்களாக இருக்க முடியும். The young brothers and sisters and little children can be pillars in the church. ஒருவேளை அது நமக்கு அந்த சூழ்நிலையில கஷ்டமா தான் இருக்கும். Perhaps it is difficult at that time. ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு எபிரேயர் 5:7 போல நம்ம கதறினோம் என்றால்,
As we read in Hebrews chapter 5:7, and if we cry out to the Lord, Lord, it is difficult for me, please help me, தேவன் நம்மை பாதுகாப்பார். then the Lord would definitely protect us. அவருடைய கரம் நமக்கு அருகிலே இருக்கும். His hand will be always beside us. கேட்டால் நாம் பெற்றுக்கொள்வோம் சகோதர We சகோதரி. can receive if only we ask, brothers and sisters. நம்முடைய குடும்பத்தில் இளைப்பாறுதலுக்கு சமாதானத்துக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த சிலுவையை எடுக்கும்போது அது ஒரு பரலோகமாக அது இருக்க முடியும். In order to bring rest and peace in the home, if everyone in the family take up their crosses, then the home will be a heaven on earth. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God help us.